சரி இதுதான் அப்படின்னா சரின்னு கல்யாணம் முடித்து ஒரு வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் பல சவால்களை அவங்க தான் முகம் கொடுக்குறாங்க. ஆண்களை விட ஆண்களுக்கு பெண்கள் சமங்கிறத நிரூபிச்சுக்கிட்டு வராங்க. குடும்ப ரீதியாக பல்வேறு சவால்களை எதிர்கொண்டாலும் கூட அவற்றை சமாளிக்கின்ற மனோ வலிமையை இயற்கையாகவே இறைவன் தந்திருக்கிறான். அது ஒரு கொடை. பெண்களை அடக்குறவங்க நினச்சிக்கணும், இன்னைக்கு பெண்கள் இல்லைன்னா அந்த ஆண்கள் இல்லை. இப்போ இந்த காலத்துல நம்ம பெரியவங்க சொல்கிறத கேட்கவும் மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் செய்யணும் தான் இருப்பாங்க. இன்றைய காலத்தில் பெண்கள் ஆண்களால் அடக்கப்படுவது போலவே பெண்கள் பெண்களாலும் அடக்கப்படுகின்ற நிலையை நாங்கள் அறிகிறோம். முடியாத காலத்தில் யாருமா பார்ப்பா பிள்ளைகள் என்ன சொல்கிறீங்க? நம்ம காசு சேர்த்து வச்சு யாரும் பார்ப்பாங்க, இல்லாட்டி இங்கே ஒரு அநாத மக்களுக்கு இப்போ இருக்காங்க. நம்ம குடும்ப தலைவனுக்கு ஒரே வேலை தான், ஆனால் அந்த மனைவிக்கு அப்படி இல்லை. வீட்டில் இருக்கணும், குடும்ப சுமை அனைத்தையும் தாங்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், அவங்கள பாடசாலையை அனுப்பணும். மகளிர் தினத்துக்கு மட்டும் மகளிரை கொண்டாடக்கூடாது, ஒவ்வொரு நாளும் மகளிருங்களும் கொண்டாடப்பட வேண்டியவங்க தான். உலகவாழ் அனைத்து மகளிருக்கும் லங்காஸ்ரீயினுடைய இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இன்றைய தினம் நாங்கள் மகளிர் தினம் கொண்டாடுறதுக்காக வெளியில் வந்திருக்கிறோம். இதன் அடிப்படையில் மகளிர் தினம் வெகு விமர்சையாக பல இடங்களில் கொண்டாடி கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் மகளிருடைய சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வியோட வெளியில் வந்திருக்கிறோம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்களாக இருந்தால், மகளிர் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன சவால்களுக்கு முகம் கொடுக்குறாங்க, இது மட்டும் இல்லாமல் அனைத்து துறைகள்லையும் மகளிர் முன்னிலையில் இருக்கிறாங்க. ஆகவே இந்த அடக்குமுறை என்பது ஆரம்ப காலத்திலிருந்து தற்சமயம் வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு விடயமாக பார்க்கப்படுது. இதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்கலாம். இன்றைய மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் மகளிருக்கு என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். முதல்ல மகளிர் தினம் கொண்டாடுற அனைத்து மகளிருக்கும் எனது மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த காலகட்டத்தில்னா பெண்கள் என்னென்ன மாதிரியான சவால்களுக்கு முகம் கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பெண்கள் அப்படின்னாலே ஆண்களை விட பெண்கள் தான் உண்மையிலே அதிகமான சவால்களுக்கு முகம் கொடுக்குறாங்க. சிறு வயதுலேருந்தும் சரி, நடுத்தர வயதுலேருந்தும் சரி, கொஞ்சம் 18 வயசு பூர்த்தி ஆனவங்களும் சரி, அவங்க தான் அதிகமான சவால்களை என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக, மற்றவங்களோட ஒப்பீனியன் எப்படியோ தெரியல, அவங்க தான் அதிகமான சவால்களுக்கு முகம் கொடுக்குறாங்க. இப்போ சிறு வயதுலன்னு சொன்னால் பேரண்ட்ஸோட கண்டிப்புக்கு ஆளாக வேண்டியது இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நடுத்தர வயது வந்தோடனே பாடசாலைக்கு போயிட்டாங்கன்னு வச்சிங்களேன், பாடசாலை ஆசிரியர்கள்டையும் சரி அவங்களோட கண்டிப்புக்குள்ளாகணும். அப்புறம் சரி அதெல்லாம் விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல்கலைக்கழகமும் சரி இல்லை வேலை எங்கேயோ ஒரு தொழில் துறைக்கு போனாலும் சரி, அங்கேயும் பல சவால்களுக்கு முகம் கொடுத்து தான் அவங்க வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறாங்க. சரி இதுதான் அப்படின்னா சரின்னு கல்யாணம் முடித்து ஒரு வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் பல சவால்களை அவங்க தான் முகம் கொடுக்குறாங்க. ஆண்களை விட என்னை பொறுத்தவரை அவங்க வாழ்க்கையே ஒரு சவாலாக தான் நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பெண்கள் அனைத்து துறைகள்லையுமே முன்னிலையாக தான் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் கல்வி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி எங்கிட்ட வணிகம் தொடர்பான அனைத்து வினைகள்லையும் பெண்கள் முன்னிலையில் இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க இவ்வளோ சவால்களுக்கு மத்தியிலையும் அவங்களோட முயற்சியை பயன்படுத்தி அவங்களோட நேரத்தை சேமித்து எல்லா துறையிலையும் ஆண்களோட இப்போ அவங்க முன்னேறி கொண்டு வராங்க. அது ஒரு வரவேற்கத்தக்க விடயம்தான். அதாவது இந்த துறைன்னு இல்லை, தொழில்துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், ஐடி, பொலிட்டிக்கல், சயின்டிஸ்ட் எதாக இருக்கட்டும், எல்லா துறையிலையும் அவங்க ஆண்களுக்கு பெண்கள் சமங்கிறத நிரூபிச்சுக்கிட்டு வராங்க. அது ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். நல்ல ஒரு முயற்சி. அவங்க ஆண்களோட முயற்சி பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. பெண்கள் அடக்குமுறையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெண்கள் அடக்குமுறை கண்டிப்பாக வன்முறையாக கண்டிக்க வேண்டியத்தக்க ஒரு விஷயம். பெண்களை அடக்குறவங்க நினச்சிக்கணும், இன்றைக்கி பெண்கள் இல்லைன்னா அந்த ஆண்கள் இல்லை அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு குடும்பமாக இருக்கட்டும், குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவனோட அதிக சுமையை சுமக்கிறது அந்த குடும்ப தலைவி தான். குடும்ப தலைவனுக்கு ஒரே வேலை தான். அவர் வீட்டில் இருப்பார், காலையில் வெளியே போவார், சம்பாரித்து கொண்டாந்து பணத்தை வீட்டுக்கு கொடுப்பார், ஒரு வேலை தான். ஆனால் அந்த மனைவிக்கு அப்படி இல்லை. வீட்டில் இருக்கணும், குடும்ப சுமை அனைத்தையும் தாங்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், அவங்கள பாடசாலையை அனுப்பணும், வீட்டில் சமைக்கணும், கணவனுக்கு அன்பாக நடந்துக்கணும், அவங்களோட உறவினர்கள்கிட்ட ஒப்பமாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தான் பலதரப்பட்ட பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆணும் இதை நினச்சி வன்முறையை நடக்காமல் கண்டிப்பாக தடுக்கணும். மகளிர் தினம் ஆண்டாண்டு காலமாக கொண்டாடிக்கிட்டு கொண்டு தான் இருக்கோம். மகளிர் தினத்துக்கு மட்டும் மகளிரை கொண்டாடக்கூடாது, ஒவ்வொரு நாளும் மகளிருங்கிறவங்க கொண்டாடப்பட வேண்டியவங்க தான். அதெல்லாம் நினைவு வச்சுக்கிட்டு
வாழ்க்கையை கொண்டு போனாங்கன்னா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன். மகளிர் தினம் வந்து மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அத்தினத்திற்காக என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும். பெண்கள் இன்றைய நிலையில் பல்வேறு துறைகளில் நட்சத்திரங்களாக ஜொலித்திருந்த போதிலும் பல்வேறு சவால்களை அவர்கள் எதிர்கொள்கிறத கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. பெண்களுடைய கல்வி மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கையின் சவால்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல்களை வெளிப்படுத்தும் என்பது என்னுடைய உறுதியான கொள்கை. ஏனென்றால் நான் கல்வியால் என்னுடைய வாழ்க்கையை 56 வருடங்களாக கடந்து வந்திருக்கிறேன். கல்வி என்பது ஒரு பெண்ணுக்கு பலமாக இருக்கிறது மட்டுமன்றி கட்டாயம் கல்வியுடன் கூடிய தொழில் ஒன்று இருக்க வேண்டும். தொழிலுக்கு போகிற பெண்கள் பல்வேறு பாலியல் ரீதியாக அல்லது அடக்குமுறை ரீதியாக திருமண வாழ்வில் நுழைந்த பிறகு குடும்ப ரீதியாக பல்வேறு சவால்களை எதிர்கொண்டாலும் கூட அவற்றை சமாளிக்கின்ற மனோ வலிமையை இயற்கையாகவே இறைவன் தந்திருக்கிறான். அது ஒரு கொடை. அதனால் பெண்ணாக பிறந்ததற்கு நாங்கள் பெருமைப்பட வேண்டும். அது மட்டுமல்லாது பெண்களுடைய அடக்குமுறை என்றால் இன்றைய காலத்தில் பெண்கள் ஆண்களால் அடக்கப்படுவது போலவே பெண்களாலும் அடக்கப்படுகின்ற நிலையை நாங்கள் அறிகிறோம். ஏனென்றால் முன்ன காலத்தில் மாமியாருக்கு பயந்த மருமகள்கள் நிறைய இருந்தார்கள். இப்போது மருமகளுக்கு பயந்த மாமியார்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த பெண்கள் தினத்தில் பெண்கள் நினைக்க வேண்டும், தாங்கள் பெண்களாக இருப்பதற்கு இன்னொரு பெண் காரணமாக இருந்திருக்கிறார். அதாவது ஒரு பெண் ஒரு ஆணை தந்ததனால்தான் தான் திருமண வாழ்வில் இணைந்து இன்னைக்கு அடுத்த பரம்பரையை உருவாக்குறதுக்கான வல்லமையை எங்களுக்கு இறைவன் தந்திருக்கிறார். ஆகவே தன்னுடைய தாயையும் பெற்றாரையும் நேசிப்பது போலவே தான் வாழ வந்த குடும்பத்தையும் நேசிப்பதூடாக பெண்கள் எல்லா இடத்திலையும் நட்சத்திரங்களாக ஜொலிக்க முடியும். தங்களுடைய வாழ்வில் குழந்தைகளை வளர்ப்பதில் பெண்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் எவ்வாறு எங்களுடைய நடை உடை பாவனை ரீதியாக வாழ்கின்றோமோ அந்த வாழ்க்கை தான் பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும் ஆதர்சனமாக இருக்கும். ஆகவே குழந்தை வளர்ப்பில் இன்றைய நிலைமையில் வேலைக்கு போகும் பெண்கள் அதிக கவனம் செலுத்தாத பட்சத்தில் பிள்ளைகள் தாங்கள் இந்த தொடர்பாடல் ஊடகத்தில் அதிக அளவு நேரத்தை செலவிட்டு அவர்களுடைய வாழ்க்கை பாங்கு மாற்றமடைந்துள்ளது. இந்த வாழ்க்கை பாங்கு மாற்றமடைந்ததுக்கு இன்றைக்கி தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமாக இருந்தாலும் கூட நாங்கள் குழந்தைகளுக்கு இறை வழிபாடு, பெரியோரை மதித்தல், விழுமியங்களை பின்பற்றுதல், இறை நம்பிக்கை போன்ற விடயங்களை நாங்கள் கட்டாயம் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். இவற்றை சரிவர செய்யாது எந்த ஒரு பெண்ணும் சாதனையாளராக வெளியில் வந்து குடும்ப பெண்ணாகவோ அல்லது நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற செல்வத்தாலோ அழகாலோ நாங்கள் ஜொலிக்கின்ற நட்சத்திரமாக இருந்து வேலையில்லை. ஆகவே தன்னுடைய கதாபாத்திரம் என்பது தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக தாயாக மனைவியாக மருமகளாக வெளியில் வேலை செய்யும் தளத்தில் நாங்கள் உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் கூட அவ்விடத்தில் எங்களுடைய நடை உடை பாவனை அவற்றில் மிக கவனம் செலுத்த வேண்டும். பெண்களுக்கு சவாலாவதற்கு இவற்றை நாங்கள் சரிவர பின்பற்றினால் எங்களுடைய சவால்களை வெற்றி கொள்ள முடியும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். மகளிர் நினைவுக்கும் மகளிர் நினைவு என் வாழ்த்துக்கள். இன்னைக்கான கேள்வி என்னன்னா, இப்போ பெண்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சவால்களுக்கு முகம் கொடுக்குறாங்க தானே. அப்படி என்னென்ன சவால்களுக்கு முகம் கொடுத்துருக்குறாங்க? எல்லா விஷயத்துலையும் முகம் கொடுக்குறாங்க தானே மற்ற காலத்து பிள்ளைங்க. இப்போ இந்த காலத்து பிள்ளைங்க நம்ம பெரியவங்க சொல்கிறத கேட்கவும் மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு தான் செய்யணும்னு தான் இருப்பாங்க. அப்போ நம்ம ஒன்றும் பேசலை தானே, அதை பேச போனால் அவங்களுக்கு கோபம் வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், அந்த மாதிரி தான் வரும். இப்போ ஒரு சில இடங்கள்ல பெண் அடக்குமுறை அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்குது தானே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி பெண்களுக்கு ஒரே இதாக அடக்கம் இது பண்ணலாமா, அவங்க எப்படி மனசில் நினச்சிருக்காங்களோ அந்த மாதிரி தான் நடக்கணும். ஓவராக இது பண்ணுவாங்க, அதுதான் அதுக்காக தான் இதை சொல்லுவாங்க. இப்போ கல்வி சுகாதாரம் அனைத்து துறைகள்லையும் பெண்கள் முன்னேறி கொண்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நினைக்கிறேன்னா முன்னேற ஒரு நல்லது தானேம்மா. பெண்கள் எல்லா விஷயத்துலையும் முன்னேறி வர்றது எவ்வளோ நல்லது. நல்லதான் முடியாதவங்களுக்கு போய் உதவி செய்கிறோம் நம்ம, அது ஒரு இது தானேம்மா. இப்போ நான் தனியாக இருக்கனால ஒரு 95 வயசு அம்மாவை பார்த்துக்கிறேன் நான். அவங்க அவ்வளோ நல்லா பார்க்குறாங்க வைக்கிறாங்க. பிள்ளைலாம் வெளிநாட்டில் இருக்காங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. அதாவது பேங்க் காசு கொடுத்தாங்க, சம்பளம் வந்து போய்ட்டு பேங்க்கில் காசை போட்டு வாங்க. நம்ம முடியாத காலத்தில் யாரும்மா பார்ப்பா? பிள்ளைகள் என்ன சொல்கிறீங்க? நம்ம காசு சேர்த்து வச்சா யாரும் பார்ப்பாங்க, இல்லாட்டி இங்கே ஒரு அனாதை மரத்தில் இப்போ இருக்காங்க. நம்ம நான் யாருடைய அக்கா தங்கச்சி எல்லோரும் இருக்காங்க, ஆனால் யாரோடையும் போய் இருக்க எனக்கு இஷ்டம் இல்லைம்மா. அது இருந்தால் பிரச்சனை வரும்,
பிரச்சனை கூடும். நம்ம கையில் காசு இருக்கணும் கேட்பான்னு கொடுக்கணும், அது ஒரு பெரிய பிரச்சனை வரும். அது நம்ம தனியாகவே இருந்து வாழ்கிறது நல்லது. என் கணவர் இறந்து நான் அப்படியே தான் இருக்கிறேன், தனியாகவே தான். தையல் நல்லா செய்வேன், தையெல்லாம் பார்த்து இப்போ எப்படி ஒரு இடம் கிடைச்சோடனே இப்போ நிம்மதியாக இருக்கேன் அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டு. இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல சவால்களுக்கு முகம் கொடுக்குறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது உண்மை தான், சவால் கொடுக்குற உண்மை தான். அவங்கவுங்க திறமையில போயிட்டு இருக்காங்க, அது நடக்குது. அடுத்த விஷயம், சகல விடயங்களையும் வந்து பெண்கள் முன்னிலையில் இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எல்லாம் அது வாழ்க்கையில் முன்னேறதுக்காக அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க, அது அப்படியே போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பெண்ணாக நீங்கள் மகளிருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மகளுக்கு நான் வாழ்த்து தான் சொல்வேன். மகள் வாழ்த்துக்கு மகள் என்னோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கிடைச்சது. இன்றைய தினம் மகளிர் தினத்தை முன்னிட்டு நாங்கள் கேட்டிருந்த கேள்விக்கு மிக அழகான முறையில் கருத்துக்களை தெரிவித்திருந்தாங்க. மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் லிஷிகரனுடன் நான் உங்கள் ஆசை தம்பி அஸ்வினி.